அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நாவலுக்கு எதிராக 2000க்கும் அதிகமான மின்னஞ்சல்கள். தமிழ் மக்களுடன் ஒன்றிணைந்த சிங்கள மக்கள். இலங்கை சுங்க அதிகாரிகளின் எச்சரிக்கை. நாட்டை உலுக்கிய இரட்டை கொலை. துப்பாக்கி சூட்டுக்கு பின் சுத்தாவிடமிருந்து வந்துள்ள பதில். வவுனியாவில் பெண்ணுக்கு கத்திக்குத்து. அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கரம். ஒருவர் கைது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி கையெழுத்து வேட்டை. லாவ்ஸ் எரிவாயு தொடர்பில் வெளியான முக்கிய அறிவிப்பு. தரமற்ற நிலக்கரியால் மின்சார சபைக்கு 7672 மில்லியன் ரூபாய் நேரடி நட்டம். இடியுடன் கூடிய பலத்த மழை. விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. விழுந்து நொறுக்கிய பெருவின் ராணுவ உலகு வானூர்தி. 15 பேர் பலி. அமெரிக்காவை உலுக்கும் பனிப்புயல். நியூயார்க்கில் அவசர நிலை பிரகடனம். தொடர்பென விரிவான செய்திகள். நாமல் ராயபக்ஷ பற்றிய கருத்துக்களும் விமர்சனங்களும் தான் தற்போது சமூக வலைத்தளங்கள் முதல் எல்லா இடங்களிலும் பேசப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாகவும் புலம்பெயர் தமிழ் மக்களுக்கு எதிராகவும் சில ராயபக்ஷ ஆதரவாளர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றனர். ஆனால் தமிழ் மக்கள் மட்டுமல்லாது சிங்கள மக்களும் நாமல் ராயபக்ஷவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமை முக்கிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. நாட்டை வக்ரோத நிலையை அடைய செய்தவர்கள் மற்றும் யுத்தத்தை காரணம் காட்டி மக்களை ஏமாற்றியவர்கள் ராயபக்ஷர்கள் என்று அவர்கள் பதிவிடுவதையும் காணக்கூடியதாயுள்ளது. இந்த நிகழ்வை நடத்த வேண்டாம் என்று ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் யூனியன்களுக்கு 2000க்கும் மேற்பட்ட மின்னஞ்சல்கள் வந்துள்ளதாக மிலிந்த ராயபக்ஷ என்பவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த நிகழ்வை நடத்துமாறு ஒரு மின்னஞ்சலும் வரவில்லை. அவ்வாறு வந்திருந்தால் மறுபரிசீலனை செய்து பார்த்திருப்பார்கள் என்று குறிப்பிட்டதும் குறிப்பிடத்தக்கது. 6 வருடங்களாக தாமதிக்கப்பட்டுள்ள சுங்க அதிகாரிகளின் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பளம் உள்ளிட்ட மேலும் சில பிரச்சனைகளுக்கு உடனடியாக எழுத்து மூலமான நியாயமான தீர்வுகள் வழங்கப்படாவிடின் விருப்பமற்றி போயினும் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ள கூட்டமைப்பு 6 வருடங்களாக அநீதியான முறையில் மறுக்கப்பட்ட தமது உரிமைகளை பாதுகாப்பதற்காக தேவையான அனைத்து தொழிற்சங்க நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க தயாராக உள்ளதாக அந்த சங்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளது. இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தேசிய பொருளாதாரம், வர்த்தக சமூகம் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு தமது பொறுப்புகளை தவறிய அதிகாரிகளே முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்குரேகொட இரட்டை கொலை துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் சுனில் ரஞ்சித் என்ற நபர் விசாரணைகளின் போது முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். அந்த வகையில் தாம் இராணுவத்தில் இருந்த காலத்தில் கரதெரிய சுத்தாவை அடையாளம் கண்டதாக அவர் கூறியுள்ளார். அந்த காலகட்டத்தில் கரதெரிய சுத்தாவும் இராணுவ பயிற்சியில் இருந்துள்ளார். இராணுவத்திலிருந்து விலகிய பின்னர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு விளக்கமறியலில் இருந்தபோது கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் விளக்கமறியலில் இருந்து கரதெரிய சுத்தாவை மீண்டும் சந்தித்து நண்பராகியுள்ளார். சட்டத்தரணி புத்திக பெல்லவாராய்ச்சி இப்போது எனது வழக்குகளுக்காக முன்னிலை ஆவதில்லை. அவர் லொகபெட்டியின் வழக்குகளிலேயே முன்னிலை ஆகின்றார். எனவே அவரை முடிக்க வேண்டும் என கரதெரிய சுத்தா தம்மிடம் கூறியதாக துப்பாக்கிதாரி தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு செல்வதற்கு முன்னரும் தாம் ஹெரோயின் உட்கொண்டதாக அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட காரின் சாரதி யார் என்பது இதுவரை கண்டறியப்படவில்லை. துப்பாக்கிதாரிகள் இருவரும் சாரதியும் ஒருவரையொருவர் அறியாதவர்கள் என தெரிய வந்துள்ளது. கொலையின் பின்னர் துப்பாக்கிகள் வேறு வாகனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. கொலைக்கு பின்னர் கொட்டாவையில் இருந்த பேருந்தில் தெகிவளைக்கு சென்று அங்கிருந்து அப்பலாகுடவுக்கு தப்பி சென்றுள்ளனர். தாம் எங்கு மறைந்திருக்க வேண்டும் என கரதெரிய சுத்தாவிடம் கேட்டபோது சரியான இடமில்லை, எங்காவது ஓரிடத்தில் இரு என அவர் பதிலளித்துள்ளார் என தெரிய வந்துள்ளது. மேலும் சந்தேக நபரான துப்பாக்கிதாரியை
90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசார் தீர்மானித்துள்ளனர். வவுனியா உக்குளாகுளம் பகுதியில் இடம்பெற்ற கத்திக்குத்து சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த விடயத்தை வவுனியா காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பண்டாரிக்குளம் முனியப்பர் கோவில் வீதியில் உள்ள அடுக்குவாடி வளைவுக்குள் அமைந்துள்ள கடையில் இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றிருந்தது. கத்திவெட்டு சம்பவம் தொடர்பில் கடையுரிமையாளர் வவுனியா காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாட்டை முன்வைத்திருந்தார். இதனை அடுத்து வவுனியா தலைமை காவல் நிலைய பொறுப்பதிகாரி PS வீரரத்ன வழிகாட்டலில் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வவுனியா காவல் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி இலக்கசிங்க தலைமையில் காவல் சார்ஜன்ட்களான திசாநாயக்க, ரேவத மற்றும் காவல்துறை கொன்ஸ்டாதிபிள்களான நவஹீதன் போச உள்ளடக்கிய காவல்துறை குழுவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இதனை அடுத்து துரிதமாக செயல்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பெண் கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் துப்புரவு தொழிலாளியாக வேலை செய்து வந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 64 வயதுடைய பெண்ணும் அதே குடியிருப்பில் வாடகைக்கு தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு இருவருக்கும் இடையில் கடந்த சில நாட்களாக முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன. குறித்த முரண்பாடு காரணமாக குடியிருப்பின் உரிமையாளர் சந்தேக நபரான பெண்ணை வேலையிலிருந்து நீக்கியுள்ளார். இந்த முரண்பாடு காரணமாகவே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. பாதிக்கப்பட்ட பெண் ஆபத்தான நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் புதிதாக கொண்டுவரப்பட உள்ள பயங்கரவாத தடை சட்டத்தையும் முழுமையாக நீக்க கோரி தமிழ் மக்கள் சார்பில் மனு ஒன்றினை கையளிக்கும் நோக்கோடு பொதுமக்களிடம் கையெழுத்து பெறும் செயற்பாடு இன்று வவுனியாவில் இடம்பெறவுள்ளது. வவுனியா இலுப்பையடியில் இடம்பெற்ற குறித்த கையெழுத்து பெறும் செயற்பாட்டில் போராளிகள், நலன்புரி சங்கத்தினர் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். குறித்த மனுவானது எதிர்வரும் வாரங்களில் நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சந்தையில் தற்காலிக கட்டுப்பாடுகள் நிலவிய போதிலும் தமது எரிவாயு கொள்கலன்களின் விநியோகம் தடையின்றி தொடரும் என லாப்ஸ் எரிவாயு PLC பொதுமக்களுக்கு உறுதியளித்துள்ளது. ஹம்பாந்தோட்டையில் உள்ள 30,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட எரிவாயு இறக்குமதி முனையத்தில் ஏற்பட்ட தற்காலிக தடையால் பலமையான இறக்குமதி நடவடிக்கைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த முனையத்திற்கான அனுமதி நடைமுறைகளை விரைவுபடுத்துவதற்காக நிறுவனம் அரசாங்க அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருகின்றது. உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதற்காக சர்வதேச விநியோகஸ்தர்களுடன் இணைந்து எரிவாயு கப்பல்களை நேரடியாக கொழும்பு துறைமுகத்திற்கு திசை திருப்ப மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எரிவாயு கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விநியோகிக்க கட்டமைப்புகள் சீரமைக்கப்பட்டுள்ளதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு தேவையான எரிவாயு தொடர்ச்சியாக கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லாப்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபை நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவிடம் சமர்ப்பித்துள்ள கடிதத்தின்படி அரசாங்கத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட தரம் குறைந்த 8 நிலக்கரி கப்பல்களினால் மதிப்பிடப்பட்டுள்ள நேரடி நட்டம் 7,672 மில்லியன் ரூபாவாகும். 900 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறனை கொண்ட நுரைச்சோலை லக்விஜய மின் நிலையம் நிலக்கரி தகனம் மூலமே இயங்குகின்றது. அதற்காக இறக்குமதி செய்யப்பட்ட 8 கப்பல்களின் நிலக்கரி தரமற்றவை என அண்மையில் ஆய்வக பரிசோதனை அறிக்கைகள் மூலம் தெரியவந்ததை அடுத்து சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் இலங்கை மின்சார சபை இது தொடர்பில் நாடாளுமன்றத்தின் துறைசார் மேற்பார்வை குழுவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. இந்த 8 கப்பல்களின் தரமற்ற நிலக்கரியை பயன்படுத்தி
மின்சாரத்தை உற்பத்தி செய்வதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்படக்கூடிய மதிப்பிடப்பட்ட நேரடி நட்டங்கள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்படி முதலாம் கப்பலிலிருந்து 595.1 மில்லியன் ரூபாவும், இரண்டாவது கப்பலிலிருந்து 288.5 மில்லியன் ரூபாவும், மூன்றாவது கப்பலிலிருந்து 1047.4 மில்லியன் ரூபாவும், நான்காவது கப்பலிலிருந்து 865 மில்லியன் ரூபாவும் நேரடி நட்டம் ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. அதேபோல் ஐந்தாவது கப்பலிலிருந்து 1144.2 மில்லியன் ரூபாவும், ஆறாவது கப்பலிலிருந்து 1197.7 மில்லியன் ரூபாவும், ஏழாவது கப்பலிலிருந்து 974.9 மில்லியன் ரூபாவும், எட்டாவது கப்பலிலிருந்து 1559.3 மில்லியன் ரூபாவும் நேரடி நட்டம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த 8 கப்பல்களின் தரமற்ற நிலக்கரி மூலம் முன்னெடுக்கப்படும் மின் உற்பத்தியினால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ள நேரடி நட்டம் 7,600 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமானது. இவ்வாறான பின்னணியில் தரம் குறைந்த நிலக்கரியை கொண்ட 8 கப்பல்கள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட 9வது கப்பலின் நிலக்கரியும் தரமற்றது என்பது தரவு மைய அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று வெளிப்படுத்தினார். நாட்டின் தென் மாகாணத்திலும் ரத்தினபுரி, மொனராகலை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்ற அதேவேளை மத்திய, சப்ரகமுவ, மேற்கு, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் சில இடங்களில் மூடுபனியுடன் கூடிய காலநிலை நிலவக்கூடும். இதனால் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லிமாவில் இராணுவ உலங்கு வானூர்தி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து தரையில் வீழ்ந்து விபத்திற்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தென் அமெரிக்கா நாடான பெருவின் இராணுவ உலங்கு வானூர்தி ஒன்று அரேகுயிஃபா பகுதியில் பயணித்துள்ளது. அதில் 4 ஊழியர்கள் உட்பட 15 பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் திடீரென கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த உலங்கு வானூர்தி தரையில் வீழ்ந்து நொறுக்கியது தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் உலகு வானூர்தியில் பயணித்த 15 பேரும் உயிரிழந்ததாக பெர்க் ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. 150 ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக மோசமான பனி புயல் தாக்கி வருவதனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவில் நியூயார்க் உட்பட வடகிழக்கு பகுதியிலிருந்து பனி புயல் வீச தொடங்கியுள்ளது. இதை கணித்த அந்நாட்டு தேசிய வானிலை மையம் கடுமையான காற்றுடன் அதிக பனியை கொட்டும் புயலுக்கான பிளிசார்ட் எச்சரிக்கையை 9 ஆண்டுகளுக்கு பின் விடுத்துள்ளது. பனி புயலின் தாக்கத்தால் பல இடங்களில் 3 அடி உயரம் வரை பனி குவிந்துள்ளது. இதனை அடுத்து நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி மாகாணங்களில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அவசர போக்குவரத்து தவிர அனைத்து போக்குவரத்திற்கும் நியூயார்க் மேஜர் மம்தானி தடை விதித்துள்ளார். கடும் பனிப்பொழிவுடன் தீவிர புயல் வீசுவதனால் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நியூயார்க்கின் முக்கிய விமான நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அமெரிக்கா முழுவதும் 13,000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு நியூயார்க் நகரத்தில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. வடகிழக்கு அமெரிக்காவில் 3.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பாஸ்டன், மேரிலாந்து மற்றும் விர்ஜீனியா உள்ளிட்ட மாகாணங்களிலும் பனி புயல் வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது வடகிழக்கு அமெரிக்காவை 150 ஆண்டுகளில் இல்லாத அளவு தாக்கிய
பனி புயல் என்று வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.